வணக்கம், முத்துநகர் மீனவன். நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம இன்றைக்கி தங்கு தொழிலில் கடைசி நாள் நம்ம மீன் பிடிச்சிட்டு கரைக்கு வந்து திரும்ப போகிறோம். நிறைய மீன் நம்மளுக்கு வந்து இன்றைக்கி கிடச்சிச்சு. ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல் வீடியோவை பாருங்கள். இப்போ நம்ம மதிய சாப்பாடை சாப்பிட்டுட்டு ரெஸ்ட் எடுத்துகிட்டு நம்ம நைட்டு வந்து மீன் பிடிக்க போகிறோம். தொழில் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. நம்மளுக்கு இது ரெண்டாவது மீன். மொதல் மீன் என்ன மீன் மாட்டுச்சுன்னு பார்த்தீங்கன்னா வந்து பூ மீன் சொல்லக்கூடிய மீன் தான் மாட்டுச்சு. நான் அதை உங்களுக்கு காட்டுறேன். ரெண்டாவது மீன் வந்து வஞ்சிர மீன் மாட்டிருக்கு. நல்ல சைஸ் மீன். எப்படி வந்து போட்டுகிட்ட கொண்டாடுறாங்கன்னு பாருங்கள். போட்டுகிட்ட கொண்டாந்து மண்டுக்கை போட்டுருணும். இப்போ நம்ம பிடிச்ச மீனோட வெயிட் பார்த்திங்க அப்படின்னா வந்து எப்படி ஒரு 4 கிலோட்ட வந்து இருக்கும். மேலே கிடக்கு பாருங்கள், அந்த மீன் தான் வந்து பூ மீன். அந்த மீன் வந்து ரேட்டே போகாது. எதனாலன்னு பார்த்தீங்க அப்படின்னா வந்து அது இந்த மீனில் வந்து முள் அதிகமாக இருக்கும். இந்த மீன் 300 400 தான் வந்து கேட்பாங்க. இப்போ அடுத்த ஒரு மீன் மாட்டிருக்கு. என்ன மீன் பார்த்தீங்கன்னா வந்து வஞ்சிர மீன் தான். நம்ம இப்போ அட்டியில் இருக்கிறோம். போட்டு அட்டியில் மீன் மாட்டிச்சு அப்படின்னா பெரிய மீனை கொஞ்சம் தூக்குறதுக்கு வந்து சிரமமாக இருக்கும். நம்ம ரெண்டாவது பிடிச்ச வஞ்சர மீன் நல்ல சைஸான வஞ்சர மீன். இது வந்து நம்ம முண்டக்கண்ணியை வந்து இறையா போட்டதாக மாட்டினது. அணியத்துலேருந்து கட்டையும் அட்டிலேருந்து முண்டக்கண்ணியும் போட்டு இறக்கிட்டு இருக்கிறோம். அடுத்த ஒரு மீன். ஆனால் அந்த மீன் வந்து மிஸ் ஆயிடுச்சு. எப்படி மிஸ் ஆகுது அப்படிங்கிறத பாருங்கள். வஞ்சர மீன் தான்.
நம்ம ரெண்டாவது பிடிச்ச வஞ்சர மீன் வெயிட்டை பாருங்கள், எப்படியும் பார்த்திங்கன்னா வந்து ஒரு 7 கிலோவுக்கு மேலே தான் வந்து இருக்கும். கட்டையை போட்டு வாங்கிட்டு இருக்காங்க. கட்டையை போட்டு உடனே வந்து இது வந்து வாங்குவாங்க, ஸ்பீடு அந்த மாதிரி வாங்குவாங்க. அப்போ தான் வந்து மீன் கடிக்கும். இதே தும்பு தூண்டி போட்டோம்னா வந்து சுண்டுவோம். இப்போ அடுத்த ஒரு மீன் மாட்டியிருக்கு. என்ன மீன் பார்த்தீங்கன்னா வந்து வஞ்சர மீன் தான், நல்ல சைஸான மீன். இந்த மீனை மேலே ஏற்றுறதுக்கு ரொம்ப கவனமாக இருக்கணும். இந்த மீனுமே பார்த்திங்க அப்படின்னா வந்து ஒரு 7 கிலோக்கிட்ட வந்து இருக்கும். நல்ல சைஸான மீன் தான், கட்டையில் மாட்டினது. அடுத்த ஒரு மீன் மாட்டியிருக்கு. என்ன மீன் பார்த்தீங்கன்னா வந்து பாறை மீன். பாறையிலே பார்த்தீங்கன்னா வந்து மஞ்சப்பாறை. இப்படி பார்த்தீங்கன்னா வந்து ஒரு 2.5 கிலோக்கிட்ட வந்து இருக்கும் இந்த மீன்.
மொத்தம் எத்தனை மீன் பிடிச்சோன்னு பார்த்தீங்கன்னா வந்து 7 வஞ்சிர மீன் மாட்டுச்சு. நம்மளுக்கு வந்து ஒரு 5 பாறை மாட்டுச்சு, 3 வத்தவ பாறை, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து 2 மஞ்சள் பாறை பிடிச்சோம். இப்போ பொழுதும் விடிஞ்சிருச்சு. நம்ம இப்போ கரைக்கு வந்து கிளம்ப வேண்டியது தான். நம்ம இப்போ பிடிச்ச மீனை வந்து ஐஸ் வைக்கிறோம். வஞ்சர மீன், சவரன் சீலா இதெல்லாம் தனியாக வந்து வச்சுருக்குறோம். நம்ம நைட்டு பிடிக்கும்போது தூண்டி வந்து மீனுக்குள்ளே இருக்கிற தூண்டியை ஃபுல்லாக இப்போ எடுத்துருவோம். முக்கால்வாசி தூண்டி எடுத்துருவோம். ஒரு சில மீன்களை வந்து எடுக்க முடியாது, அது மீனை வெட்டும் போது தான் எடுக்க முடியும். நீ ஏடுவா அதனாலதான் தெரியலாமா, தெரியாம சொல்றாரா? அது பக்கம் எத்தனை ஓடும், எத்தனை ஓடும், எத்தனை ஓடும், மீன் எப்படி நீ அதை விடு. குழம்புல போட சொல்லியா உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. வீடியோ எப்படி இருந்துச்சு அப்படிங்கறத வந்து மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. ரெண்டு மீன் தான் இல்ல, ரெண்டு மீன் தான் அங்கிட்டு வந்துச்சு. ஐஸ் மேல போட்டுல இருக்கி ஐஸ்ல நேரம் எப்படி இருக்கு நான் சொல்றது உனக்கு புரியலையா? கீழ உள்ள மீன் வெறும் மீனா இருக்கு. அந்த மீன் ரெண்டு மீன் தான அந்த அருல வச்சு மேல ஓடி போட்டு விடுதானே சொல்றேன். முடியல விடு பாத்துக்கலாம். அதுல ஐஸ் இருக்கிற நேரம் பாத்துக்கலாம். கூட ஒரு 4 மீன் இருக்குன்னா மேல ஒரு அடிக்குன்னு வைக்கலாம். சரி மச்சான் போகறாங்க. மூணு வண்டி தாக்கு. இந்த ஆறு வீடு கிடக்கு அங்கிட்டு ஒரு பாருங்க. போட்டுருவா உள்ள